திருச்சி விமான நிலையத்தில் புதிய கட்டிட கல்வெட்டில் சமஸ்கிருத மொழி இடம்பெற்றுள்ளதற்கு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கன்னியாகுமரியில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர்வைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். திருச்சியில புதிய விமான நிலையத்தில் சமஸ்கிருத கல்வெட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. எந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோட்பாட்டில் கடுகளவு சமரசம் நாங்கள் செய்ய போவதில்லை. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களிலும் அங்கிருக்கக்கூடிய அவருடைய தாய்மொழியை நசுக்குகின்ற பணியில் அந்த இந்தி மொழி ஆதிக்கத்தை, இந்தி மொழி திணிப்பை, சமஸ்கிருத திணிப்பை கொண்டு வருகின்ற பணியை அவர்கள் செய்து வருவது மிகவும் கண்டனத்திற்குரியது. இன்றைக்கு பேச்சு வழக்கில் 25,000 மக்கள் கூட பேசாத ஒரு மொழியை அவர்கள் ஏன் தூக்கி பிடிக்கிறார்கள்? 10 கோடி மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழி மீது அதை திணிப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்களே அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த மொழி திணிப்பு, கலாச்சார திணிப்பு, இதெல்லாம் மதங்களை திணிப்பது போன்றவையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அதனாலதான் தேர்தல் அவங்களுக்கு இப்படிப்பட்ட பாடம் கிடைச்சிருக்கு. சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு நிறைய தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. உங்களுடைய கருத்து? நான் அது ரொம்ப முழுமையா அதை பார்க்கலப்பா. அதுல கருத்து தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. இலங்கை அரசு தொடர்ந்து இப்போ சமீப காலமா 20 பேர் 25 பேர் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இந்திய அரசுக்கு லெட்டர் மட்டும் எழுதிட்டு இருக்கோம். என்ன நடவடிக்கை? நீங்க ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற காலம் தொட்டு இன்று வரை அவர்கள் தங்கள் பொறுப்பை தட்டி கழிப்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த இலங்கை தமிழர் விஷயத்துல முழுமையான ஒரு தட்டி கழிப்பை தான் இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு செய்து வருகிறது. காரணம், ஒரு தேசத்தினுடைய குடிமக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. அதை இந்த அரசு செய்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதை இது எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு கூட காலையில பத்திரிகை செய்திகளை பார்த்தோம், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று நம்முடைய பிரதமர் பேசுகிறார். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கோ அல்லது இந்தியாவில் இருந்து வெளியிடங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கோ அல்லது இது போன்ற மீனவர்களுடைய பாதுகாப்பையோ அவர் எந்த காலத்திலும் உறுதி செய்ததில்லை என்பதை நான் இதில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.